ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம்.
துலாமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த கிரக அமைப்புகளையே பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் பாசிட்டிவாக வேலை செய்யுது, ஒரு சில நேரங்களில் நெகட்டிவாக வேலை செய்யுது. அதாவது ஜோதிட ரீதியாக ஒட்டுமொத்த கிரக அமைப்புகளுமே இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு இப்போ சமீப காலமாக இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது ரீசெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கை கெட்டுற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் கடைசி நேரங்களில் தவறி போகும். ஏதோ ஒன்று நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் சடனாக பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் காலை வர விட்ட மாதிரி விஷயங்கள் மாறிடும். இதே போல் முடியாது நடக்காது அப்படின்னு கைவிட்ட விஷயங்கள், நம்பிக்கை இழந்த விஷயங்கள் திடீர்னு துளிர் விட ஆரம்பிக்கும். அது முழுமையாக முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் திரும்பவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஒட்டுமொத்தத்தினுடைய துலாமினுடைய நிலை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. சடனாக சில சேஞ்சஸ் வாழ்க்கையோ கொலாப்ஸ் பண்ணிடுது. சரி இது வேண்டாம், விட்டுறலாம், விலகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இல்லை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் துலாமை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பெரிய குழப்பமான விஷயங்கள் தான். ரொட்டீன் லைஃப்பில் பெருசாக கை வைக்கிறதுல அது எப்பவும் போல் போய்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி பார்த்தாலும் அதை சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் மேஜராக எந்த வகையில் அது பிரச்சனைகளை கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஃபினான்ஷியலாக தான் அது கை வைக்குது. இந்த ரீசெண்ட் டைமில் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு தொடர்ந்து சொல்லக்கூடியது ஒன்று தான், காசு இருந்தாலும் அங்கே பிரச்சனை, காசு இல்லை அப்படின்னாலும் அங்கே பிரச்சனை தான். தவிர்க்க முடியாத விரயங்கள், செலவுகள், கடன் சுமைகள் அப்படின்னு இந்த பொருளாதார நிலைகளில் தொடர்ந்து ஒரு சலசலப்புகளுக்கு துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க உள்ளாக்கப்படுறாங்க. ஃபினான்ஷியலி ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ராசி லக்னங்களை இந்த துலாம் ராசி துலாம் லக்னங்கிறது ஒரு முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணாலும் அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. சொத்து சுகங்கள் வகையில் பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள மனக்கசப்புகள் அப்படின்னு தொடர்ந்து ஏதோ ஒரு நெருக்கடிகளான விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில் திரும்பவும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாமே போகும். தொழில் வேலை உத்தியோகமாக கூட ஒரு மாதிரியான தடுமாற்றங்களோடு தான் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க போயிட்டுருப்பாங்க. இப்போது சமீப காலங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடியெல்லாம் ரொம்பவுமே மெனக்கிட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்ட நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியலி ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, இல்லைன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. பட் என்னென்னா இதெல்லாமே தொடர்ச்சியாக இருக்கிறது இல்லை. ஆசை காட்டி மோசம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். உட பிரச்சனை முடிஞ்சதுப்பா, இனி இது இருந்துச்சுன்னா ஓகே எல்லாம் முடிஞ்சுது, நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு வேற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது. அதையும் அப்படி இப்படின்னு எப்படியோ சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது முடிஞ்சால் இன்னொன்று ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. இதனால் ஒரு மாதிரியான சலிப்பும் வெறுப்பும் நாளுக்கு நாள் அதை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். தனக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ முன்னேறி போயிட்டுருக்குறாங்களே, நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு மாதிரியான வருத்தத்தோடு இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க தனித்த நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படாத துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க கிடையாது. அப்படிங்கிற நிலையை தான் இந்த கிரக நிலைகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கு. ஏதோ இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு சில நல்ல விஷயங்களை கலகலப்பான சூழ்நிலையை அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. இந்த மாற்றங்களும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு உண்மையிலே ரொம்பவுமே சிரமம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சனியினுடைய மாற்றம், சனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருது. அந்த சனியானவர் துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அவர் இப்போ மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினாக இந்த சனியினுடைய மாற்றத்தாலே நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. பெரும்பாலும் எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. இதில் இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. திருப்தியற்ற சூழ்நிலையை அது உருவாக்கிட்டு இருக்கும்.
மனசுக்கு இஷ்டப்பட்டதை பிடிச்சதை அதை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். சார் அது என்னதான் நல்லதே நடந்தாலும் கூட சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் அதை கொண்டு வரும். ஸோ சனியினுடைய மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சனி இனி குருனுடைய பார்வையில் வர ஆரம்பிப்பாங்க. சனியினுடைய நிலைகளும் கொஞ்சம் சாதகமான சஞ்சாரத்தில் அமையுது. இதனால் முடக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி சாதகமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல முன்னேற்றமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கையாளுறது நல்லது. ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதிலும் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவு தான். அதனால் ஒரு சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதை முழுசாக அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ஓகே இனியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அகலக்கால் வைக்காதீங்க. கிடைக்கிற நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக அமையும். அதில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசி, துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்க தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்களால் மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இதனால் மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கவே செய்வாங்க. அதனால் உங்களுக்கும் நற்பலன்கள் அப்படிங்கிறது சேரும். நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க, தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளாக மாறும். புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும். பொருளாதார நிலைகள் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள், குறைபாடுகள் இதெல்லாமே இனி ஒரு நல்ல நிலைகளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ கடந்த 2-3 வருடங்களாக இருந்த அளவுக்குலாம் இனி பிரச்சனைகள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிப்பீங்க. பொருள் வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை, ஏதோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நிலைக்காவது இந்த காசு பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி, வாங்குவதாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கைமீறி இந்த காரியங்கள் இறங்க வேண்டாம், தொல்லைகள் தான். எப்போவுமே இந்த 6ஆம் இடத்துல சனி போகும்பொழுது இது எல்லாருக்குமே பெரிய தொந்தரவாகத்தான் அமையும். துலாம் ராசிக்காரங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணவே பாருங்கள். அதே நேரம் நீ அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட நிலையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகளுக்கு மாறவும் ஆரம்பிக்கும். முன்னாடி இந்த அளவுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்காது, சமாளிச்சுப்பீங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சங்கடங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. பெரும்பாலும் இந்த 6ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இது எப்போவுமே பிரச்சனை தான். நம்பியவர்களே ஏமாற்றக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கவே பாருங்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சங்கடங்களை வளர்த்துக்காதீங்க. இப்போதைய நிலையில் அவங்க கை கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கும். காலம் கணிஞ்சு வரும்போது அவங்களுடைய நிலையும் மாற ஆரம்பிக்கும். அப்போ பார்த்துக்கலாம். இது இப்போதைக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் யாரிடம் சண்டையிட வேண்டாம், விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். நண்பர்கள் வகையில் கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கிக்காதுங்க. இந்த விஷயங்களை மட்டும் மாணவர்கள் கவனமாக இருங்க. இப்போது இந்த போட்டி பந்தயங்கள் வரும்பொழுது இடையில யாராவது கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ மாணவர்கள் உங்களுடைய தனித்திறமை மற்றும் முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. மற்றவங்களோட விரோதங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. தொழில் விருத்தமாக மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் கூட முயற்சிகளை கேட்ட நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும். குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. பெருசாக சங்கடங்கள் எதுவும் இல்லை. பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க, துலாம் லக்னக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது குடும்ப விஷயங்களுக்காகத்தான் இருக்குது. மற்றதில் கூட கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக முறைப்பச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகிறாங்க. ஸோ அந்த நிலை இப்போவும் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சுமூகமாகவே பார்த்துப்பீங்க. குடும்ப தேவைகளும் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்கும் ஒரு சில அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. பட் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெருமளவில் சங்கடங்கள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துக்க முடியும்.
திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், இது போன்ற விஷயங்களுக்காக முயற்சிகள் என்பது இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தான் போய்கிட்டு இருக்கும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யுது. திருமண அமைப்புகள் கொஞ்சம் குழப்பங்கள் தரக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. 2 வருட காலங்களில் சனி அப்பப்போ வக்ர நிலை, அதிசார நிலை பெறுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கைக்கூடி வரும். ஸோ இந்த கால நேரங்கள் பார்த்து இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் துலாம் ராசி, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான அளவில் தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு சனி மட்டுமே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.